வணக்கம் நண்பர்களே. நம்மள பலர் தினமும் சாப்பிடும் ஒரு சாதாரண உணவு தான் முட்டை. ஆனா இந்த சாதாரண முட்டைக்குள்ள மறைந்திருக்கும் ஆரோக்கிய ரகசியங்களை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், முட்டை உடம்புக்கு சூடு தரும், வயதானவர்கள் சாப்பிடக்கூடாது போன்ற கருத்துக்கள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனா உண்மையில முட்டை ஒரு சூப்பரான உணவு. உலகம் முழுவதும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிற ஒரு உணவு. இன்னைக்கு வீடியோல முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் முட்டை சாப்பிட்டால் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக முட்டையை எடுத்துக்கிறணும், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமான விஷயம், வெள்ளைக்கரு நல்லதா இல்லை மஞ்சக்கரு நல்லதா, எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்த்துடலாம். ஒரு பெரிய முட்டையில் பொதுவாக புரதம் 6 முதல் 7 கிராம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, கோலின் இருக்குது, செலினியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. இதனால தான் முட்டை ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உணவாக கருதப்படுது. ஸோ முட்டையை நம்ம உடலில் எடுக்க எடுக்க உடலில் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது அதிசயம், உடலுக்கு உயர்தர புரதம் கிடைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், தோல், முடி, நகங்கள் எல்லாமே புரதத்தால் உருவாக்கி இருக்குது. ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் மிகவும் உயர்தரமானது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, இளைஞர்களுடைய தசை வளர்ச்சிக்கு, முதியோர்களுடைய உடல் வலிமைக்கு அப்படின்னு எல்லாருக்குமே முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால தான் பலரும் ஜிம்முக்கு போகிறவங்க காலையில் 2 முட்டைகள் உணவாக எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து இரண்டாவது அதிசயம், நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. காலை உணவில் நம்ம முட்டையை சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வோடு இருக்கும். இதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும், ஜங்க் ஃபுட்டோடைய ஆசை குறைய ஆரம்பிக்கும், உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவர்கள் முட்டையை உணவில், அதுவும் காலை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மூன்றாவது அதிசயம், மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து கோலைன். இந்த கோலைன் மூளை செல்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது. இதனால தான் நினைவாற்றல் அதிகரிக்கும், கவன சக்தி மேம்படும், கற்றல் திறன் அதிகரிக்கும். இதனால குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கும், வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நான்காவது அதிசயம், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கண்களை பாதுகாக்கிறதுக்கும், வயது காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளை குறைக்கிறதுக்கும், கண் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் எல்லாருமே மொபைல் ஃபோன், லேப்டாப் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதனால் கண் பார்வை பாதிக்கப்படுது. அந்த கண் பார்வையை நல்லா மீட்டெடுக்கிறதுக்கு, நம்மளுடைய கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முட்டையை டெய்லி நம்ம சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். முட்டையில் விட்டமின் டி இருக்குதுங்க. முட்டையோடைய மஞ்சக்கருவில் விட்டமின் டி இருக்குது. அடுத்து கால்சியம் உறிஞ்சப்படுறதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து என்னன்னா விட்டமின் டி தான். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எலும்புகள் வீக் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் கால்சியம் சத்துனால தாங்க. ஆனால் உடலில் விட்டமின் டி இல்லைன்னா நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளையோ மாத்திரைகளோ எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் உடலால் அதை உறிஞ்சி கொள்ள முடியாது. அதனால தான் விட்டமின் டி ரொம்ப முக்கியம்.
முக்கியம். அதனால தான் நம்ம சூரிய ஒளியில வந்து காலையில நிக்க சொல்றோம். ஒரு 15 நிமிடம் வந்து சூரிய ஒளியில நிக்க சொல்றோம். இல்லைன்னா முட்டையோட மஞ்சக்கருவ சாப்பிடணும். அப்பதான் உடலுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அடுத்து காளான். காளான்ல அதிக அளவுல விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் டி குறைபாடுனால தான் எலும்புகள்ல எலும்பு தேய்மானம், எலும்பு பிரச்சனை எல்லாமே வருது. ஸோ எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால எலும்புகள், பற்கள் எல்லாமே வலுவாக்கப்படும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. முட்டையில செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி இதெல்லாம் இருக்குதுங்க. இது எல்லாமே சேர்ந்து உடல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் வந்து நம்மளை வந்து தாக்கினாலும் நம்மளுடைய உடல் வந்து எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை வந்து உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைச்சு பாருங்களேன், கொரோனா டைம்ல வந்து எல்லாருமே கவர்மெண்ட் என்ன சொன்னுச்சு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, அதுலேயும் முட்டை வந்து எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா முட்டையை எடுக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய இம்யூனிட் பவர் வந்து நம்ம உடலில் வந்து அதிகமாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குறதுக்கு முட்டையை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு முட்டையை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய உணவுகள், மற்ற உணவுகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முட்டையை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால முட்டையை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும். சில குழந்தைகள்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்னால அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 4 நாள் முட்டையை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல அதிகமாகிரும். அடுத்து சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வரவே செய்யாது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுதுங்க. முட்டை சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாயிரும், இதயத்திற்கு கேடு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு முட்டையை தவிர்க்கிறாங்க. முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, முட்டையை நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டா, அளவு தாங்க ரொம்பவே முக்கியம். சரியான அளவில் சாப்பிட்டா முட்டை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, அதுவும் இதயத்திற்கு ரொம்பவுமே இதமானது. முட்டையில் என்ன இருக்குன்னா பயோட்டின் இருக்குது. பயோட்டின், புரோட்டீன், விட்டமின் பி இருக்கிறதுனால இது முடி, நகம், தோல் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளுடைய முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம பயோட்டின் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். முட்டை, கருவேப்பிலை இது எல்லாத்துலேயுமே வந்து பயோட்டின் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னும் சரி, நம்மளுடைய ஹேரும் சரி நல்லாவே க்ரோவ் ஆகும். முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். ஏன்னா முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்டேக்காக நம்ம கொடுத்துனாமே ஆட்டோமேட்டிக்காக முடி உதிர்தல் பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகிரும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முட்டையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் வந்து வெளிப்பூச்சை அப்ளை பண்ணால் அழகாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளார நம்ம உணவுகளை எடுத்துக்கிறணும். அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் போய் எல்லா இடங்களுக்கும் வந்து சேரும். அடுத்து 9வது அதிசயம், சக்தியை உடலுக்கு அதிகரிக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 மற்றும் அயன் உடலுக்கு சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. இதனால உடல் சோர்வு குறையும், உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும், அந்த நாள் முழுக்கவே நம்ம உற்சாகமாக இருப்போம். அடுத்து 10வது அதிசயம் என்னது, வயதானவர்களுக்கு தசையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வயது அதிகரிக்கும் போது தசைகள் பலவீனம் அடைகிறது. இதைத்தான் சார்கோபீனியா அப்படின்னு மருத்துவத்தில் அழைக்கிறோம். தினமும் முட்டை சாப்பிட்டால் தசை இழப்பு குறையும், உடல் வலிமை பராமரிக்கப்படும், நடப்பது, படிக்கட்டில் ஏறுவது, இறங்குறது போன்ற செயல்கள் எளிமையாயிரும். ஸோ முட்டை ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து முட்டையோடைய மஞ்சக்கருவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளைக்கருவை மட்டும்தான் சாப்பிட்றாங்க, மஞ்சக்கவரை தவிர்த்துறாங்க. ஆனால் மஞ்சக்கருவில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் டி, கோலேன், நல்ல கொழுப்பு, லூட்டின் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், விட்டமின் டி, நல்ல கொழுப்பு, கோலேன், லூட்டின் இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முட்டையோடைய மஞ்சக்கருவை கம்பல்சரி சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் முட்டையோட மஞ்சக்கருவை தவிர்க்கலாம். மற்றபடி நல்ல ஆரோக்கியமான பீப்புள்ஸ் எல்லாருமே முட்டையோடைய மஞ்சக்கருவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி
ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வந்து சாப்பிட்லாம்னா, பொதுவா பெரியவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 இல்லன்னா 2 முட்டைகள் வந்து எடுத்துக்கிறலாம். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 முட்டை மட்டும் எடுத்துக்கிறலாம். உடற்பயிற்சி செய்றவங்க ஒரு நாளைக்கு 2லிருந்து 4 முட்டை வரைக்கும் எடுத்துக்கிறலாம். ஸோ இது வந்து உங்களுடைய உடல் பாக பொறுத்து மாறும். உடற்பயிற்சி செய்றவங்க 4க்கு மேலேயும் எடுப்பார்கள். சிலர் வந்து 5 முட்டை, 6 முட்டைலாம் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுக்கணும்னா, நீங்க உங்களுடைய உடல போயி உங்களுடைய மருத்துவர்ட்ட காட்டி ஆலோசனை பெற்று எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலா ஹெவி ஒர்க் அவுட் பண்றவங்க ஒரு நாளைக்கு 2 நாள் 4 வரைக்கும் கூட எடுக்கலாம். மத்தபடி எல்லாருமே வந்து நான் சொன்னேன்ல, பெரியவர்கள் 2, சின்னவர்கள் 1. ஸோ இதத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மேல நீங்க அதிகமா எடுக்க வேண்டாம். ஸோ முட்டைய நீங்க தினமும் இப்படிதான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, நல்லா ஃபுல்லா வேக வைத்த முட்டைய சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹாஃப் பாயில் நல்லதுன்னு சொல்லி அரை வேக்காடா சாப்பிடுறாங்க. ஸோ அரை வேக்காடெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா பாயில் பண்ணுங்க. ஆம்லேட்லாம் போடாதீங்க. எண்ணெயில போட்டு பொரிக்காதீங்க, வறுக்காதீங்க. ஒன்லி நீங்க நல்லா வேக வைத்த முட்டைய சாப்பிட்டா தான் அதில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு முழுமையா போய் சேரும். ஸோ முட்டைய இப்படி தான் சாப்பிடணும். எந்த நேரத்தில சாப்பிடணும்னா, காலை உணவா நீங்க சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. காலை உணவா எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு தேவையான எனர்ஜி, உங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால காலை உணவா முட்டைய பயன்படுத்துங்கள். நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சாதாரண உணவே கிடையாது. அதில அதிக அளவுல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்க இன்னையிலிருந்தே உங்க உணவுல முட்டைய வந்து பயன்படுத்துங்க. அதுவும் எப்படி சாப்பிடணும்னு சொன்னோமோ, அந்த முறையில எடுத்துக்கிறேங்க. ஸோ இதுதான் சரியான முறை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.